இந்தியாவுல ஒரு மாநிலத்துல 828 மாணவர்களுக்கு HIV எய்ட்ஸ் தொற்று பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுல 47 மாணவர்கள் இறந்தும் போயிருக்காங்க அப்படின்ற தகவல கேட்டு இந்தியா முழுக்க இன்னைக்கு வந்து ஸ்தம்பிச்சு போயிருக்குன்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்றது தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். இந்தியாவுல வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு எடுத்தாலே நம்ம வந்து பல பிரச்சனைகள் நமக்கு ஞாபகம் வரும். அஸ்ஸாம்ல நடக்கக்கூடிய கலவரங்கள், மணிப்பூர் கலவரம், இது போன்ற வந்து பல விஷயங்கள் வந்து அங்க வந்து பெரிய பிரச்சனைகளா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து. இங்க இன்னொரு பிரச்சனை பூதாகரமா இப்போ ஒரு புள்ளிவிவரத்தோட அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒண்ணு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, திரிபுரா மாநிலத்தில மட்டும் 8729 பேருக்கு HIV அதாவது எய்ட்ஸ் பாசிட்டிவ் அப்படின்றது இருக்கு. அதுல மாணவர்கள் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 828 பேர். இதுல பலியான மாணவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 47. இன்னும் வந்து இதோடைய பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நடந்திருக்கு? ஏன் HIV அப்படின்றது நம்மள வந்து பல பேரும் ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தையே வந்து ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்த ஒரு கொடூரமான ஒரு நோய் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு உயிர்க்கொல்லி நோய். அதற்கு மருந்தே கிடையாது. ஆயுசு முழுக்க வந்து அதற்கான மெடிகேஷன்ஸ்லயே இருந்து உயிர் வாழ வேண்டிய ஒரு தருணம். சாதாரண மக்கள் போல அவங்களால வாழ முடியாது. இந்த பாசிட்டிவ் ஆனவங்கள அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்ப மாணவர்களுக்கு இது பரவக்கூடிய பிரச்சனை எப்படி வந்தது? அதுவும் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுல, திரிபுரா அப்படின்ற எங்கேயோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலத்துல, இது மாரியான ஒரு மாநிலத்துல மட்டும் இந்த பிரச்சனை ஏன் பெருசா வளர்ந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா, முக்கியமான விஷயமா இங்க பார்க்கப்பட்டது போதைப் பொருள். இந்த போதைப் பொருளால நம்ம பல பிரச்சனைகள், பலவிதமான பிரச்சனைகள வந்து நாடு முழுக்க நம்ம சந்திச்சுக்கிட்டு வரோம். இளைஞர்களுடைய எதிர்காலம் சீரழிக்கப்படுது. அவர்களால குற்ற சம்பவங்கள் இந்தியா முழுக்க வந்து அதிகரிக்குது. இந்த போதைப் பொருட்களால அடிமையானவங்களால நாட்டுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது, பாதுகாப்பு பாதிக்கப்படுது. இது மாரி பல காரணிகள் வந்து இந்த போதைப் பொருளால பார்த்திருக்கோம். ஆனா, இந்த போதைப் பொருள் அப்படின்றது லாங் டெர்ம் ஒரு காசிங் டிசீஸா தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா, ரொம்ப வருஷம் அத எடுத்துக்கிட்டு அதுக்கு அடிமையாகி, அதுக்கப்புறம் வந்து நரம்பு மண்டலம் செயலிழந்து போயி, சாகக்கூடிய நபர்கள நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஆனா, இந்த போதைப் பொருள் பயன்படுத்தினதால HIV எய்ட்ஸ் எப்படி வந்தது அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். முக்கியமா இங்க திரிபுரா மாநிலத்தில மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் கிட்ட இந்த போதைப் பொருள் அப்படின்றது நெறையவுமே புழக்கத்துல இருந்திருக்கு. இந்த பார்டர் ஸ்டேட்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இது. ஸோ இந்த போதைப் பொருளானது ஊசி மூலமா தன்னுடைய நரம்புல டைரக்ட்டா ரத்தத்துல ஏத்தக்கூடிய ஒரு வகையான ஒரு போதைப் பொருள். இத பயன்படுத்தக்கூடிய மாணவர்களோ, இல்ல அங்க பயன்படுத்தக்கூடிய அந்த போதை ஆசாமிகளோ, ஒரே இன்ஜெக்ஷன மாத்தி மாத்தி நெறைய பேர் பயன்படுத்துறதுனால, இந்த ஒரு HIV பாசிட்டிவ் அப்படின்ற தொற்று வந்து எல்லாருக்கும் பரவி இருக்கிறதா ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல். நம்ம வந்து நெறையவே பார்த்துருப்போம். நமக்கு நெறைய விழிப்புணர்வு இருக்கு. இந்த ஒருத்தருக்கு போட்ட இன்ஜெக்ஷனயே வந்து இன்னொருத்தருக்கு போடக்கூடாது. அதாவது நார்மலா ஏதாவது டிடிஓ இல்ல வந்து டெய்லி எடுத்துக்கக்கூடிய இந்த டயபெட்டிஸ்க்கு எடுத்துக்கக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸோ, இல்ல டெய்லி ரொட்டீனா எடுக்கக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ்க்கு கூட நம்மளே ஒரு முறை பயன்படுத்தின சிரிஞ்ச இன்னொரு முறை பயன்படுத்தக்கூடாதுன்றது நம்மளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஆனா இந்த போதை பொருள் அப்படின்றது இருக்கு இல்லையா? இது நாம மனுஷன் அப்படின்றதையே வந்து மறக்கடிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஊசி இன்னொருத்தர் பயன்படுத்தினத நம்ம போட்டா, அது வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்ல அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு மனநிலை கண்டிப்பா இருந்திருக்காது. ஒருத்தர் பயன்படுத்தின அதே ஊசிய எல்லோரும் பயன்படுத்தி, அதுல வந்து பலருமே இந்த HIV பாசிட்டிவ்க்கு யாரோ ஒருத்தருக்கு இருந்தது அப்படியே எல்லாருக்கும் தொற்றுன்னு வந்து பரவியிருக்கு. திரிபுராவுல 2007 ஏப்ரல் மாசத்திலிருந்து இப்போ மே மாசம் 2024 வரைக்கும் எடுத்த புள்ளிவிவரத்தின் அடிப்படையில 8729 பேர் HIVயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல 828 பேர் மாணவர்கள், பலியானவர்கள்ல 47 பேர் மாணவர்கள் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஆபத்தை உணர வேண்டிய ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். இந்த பதிவ பத்தின உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. போதைப் பொருள் அப்படின்றது எந்த வடிவத்துல வந்தாலும், எந்த ஒரு ரூட்ல வந்தாலும் நாட்டுக்கும், நாட்டு பாதுகாப்புக்கும், நாட்டுடைய வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய பேரழிவு தான், ஆபத்து தான். அதை எப்படியாவது நம்ம களை எடுத்து இந்த நாட்டுல இருந்து துடை தெரியணும் அப்படின்றது இந்த காணொளி மூலமா கேட்டுக்கிறேன். நன்றி. நான் உங்க வேலூர் என்.கே.ஆர்.